அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. இது நிதா ஹோலி டூர்ஸுக்கு வந்திருக்கீங்க. இப்பொழுது நீங்கள் நிதா ஹோலி டூர்ஸ் ஊடாக உங்களது உம்ரா பயணங்களை செஞ்சு கொண்டு வரீங்க, நல்ல ஒரு வழிகாட்டியாக. மௌலவி, சொல்லுங்கள் உங்களை பற்றி எங்கள் மக்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்சல் ஹாஃபிஸ். நான் குடும்ப செய்தவர். நான் ராஜகிரியன் சொந்த ஊர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி கொண்டு இந்த நிதா ஹோலி டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக அல்லாஹ் கிருபையால் நாங்கள் உம்ராக்கு கூட்டி கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாட்டில் பலதரப்பட்ட ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொழும்பு, கண்டி, அம்பாறை, கல்முனை, கால், இப்படி கிளம்பு ஸ்ரீலங்கா சுற்றி வரக்கூடிய எல்லா இடத்திலிருந்தும் ஆட்கள் அல்லாஹ் உதவி கொண்டு இந்த சர்வீஸ் பெஸ்ட், முக்கியமாக வந்து கஸ்டமருக்கு நாங்கள் பெஸ்ட் சர்வீஸ் வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இவங்க அல்லாஹ் உதவி கொண்டு எங்களை வந்து ஒரு வழிகாட்டியாக சூஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் நாங்கள் 24ஆம் தேதி ஒரு பெரிய குடும்பத்தோடு நாங்கள் போகிறது தயாராகிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மௌலவி. இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நமது குழு முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த குழுவானது வருகின்ற 8ஆம் தேதி, அதுக்கப்புறம் 15ஆம் தேதி, அதுக்கப்புறம் வார நாட்களில் மிகவும் அதிகமாகவே ஆட்கள் வந்துட்டு நிதா ஹோலி டூர்ஸை நாடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இவங்களுக்கான என்ன பிரத்யோக சேவைகளை செய்ய போகிறீங்க? வரக்கூடிய கண்ணியத்துக்குரிய ஹாஜிகள் மற்றும் ஹாஜாக்களுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய பெஸ்ட் சர்வீஸ் என்னன்னு சொன்னால், கஸ்டமர் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து பெஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுத்து கொண்டு வரோம். அதே மாதிரி உம்ராக்கள் வந்து 3 நாங்கள் செய்யறதுக்கு போஸ்ட்ல எப்படி போட்டிருக்கிறோம், அதே மாதிரி நாங்கள் அந்த கைடன்ஸை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இந்த சிலவங்க எப்படி யோசிப்பீங்க, விலை குறைக்கு உம்ராக்கள் இருக்குதா அப்படி யோசிப்பீங்க. அப்படி உள்ள பேக்கேஜும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு செஞ்சு கொண்டு நாங்கள் வாரோம். எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னமும் கஸ்டமர் நலனுக்காரங்க, ஏன்னா முழு தொகையும் கட்டி போறதுக்கு உண்டான ஆட்கள் இல்லாட்டியும் அவங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு இன்ஷா அல்லாஹ் ஏதோ நாங்கள் ஹாஜிகளை நடுத்தரவுல விடாம பொறுப்பாக இருந்து 10 நாளைக்கு அதே பொறுப்பாக கூட்டி கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் இந்த நிதா ஹோலி டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக நாங்கள் அதை செஞ்சு தருவோம் இன்ஷா அல்லாஹ். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் அப்சல் மௌலவி. கடந்த நாட்களில் உங்களோட பயணித்த ஒரு வயதான மூதாட்டி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, அந்த மகனோட மிச்சமாக நீங்க எங்களை கவனிச்சு கொள்றீங்கன்னு. அதை நான் சொல்ற பார்க்க இவங்க சொல்றது நல்ல, என்னால நான் உங்களுக்கு சமுதாயத்துக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன். இது ஒரு சேவையாக நாங்க நிதா ஹோலி டூர்ஸ்ல இருந்து அப்சல் மௌலவி அவங்க என்ன செய்யறாங்கன்னு செஞ்சு கொண்டு வராங்க. ஸோ வருகிற இனி உம்ராக்காக நியத்து வைத்த ஹாஜிமார்கள் புதுமுகம் என்று வழி எடுத்தவர் என்று பார்க்காம அனைத்து ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து ஊராக்களும் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா உங்களை நாடி வராங்க. நிறைய பேர் கால் பண்ணி அப்சலை ஒரு கைடா போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்க? இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இதை பொறுத்தவரையில அல்லாஹ் கிருபையால வந்து எங்கட சொல்லுவாங்க, எங்கட நியத்துகள் சீராக இருந்தா அல்லாஹ் தாலா வழிகளை அமைச்சு தருவான். எங்கட அல்லாஹ் உதவி கொண்டு நியத்துகள் சீரா தான் இருக்குது. நீங்க நாட்டுல எந்த பிரதேசத்துல இருந்து நீங்க உம்ராக்கு வந்தாலும் உங்களுக்கு நாங்க என்ன செல்றோமோ எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரி நான் அப்படி செய்யறனால அல்லாஹ் உதவி கொண்டு இவங்களுக்கு இதாக்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 3-10 தான் இருக்குன்னு வைக்கிறேன். அந்த 3-10க்கும் உங்களால உம்ராக்கு கூட்டி செல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் 3-10க்கு 3 லட்சத்துக்கு 3-29க்கு எல்லாம் எங்க நிதா ஹோலி டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல பேக்கேஜஸ் இருக்குது, கூட்டி போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா உங்கள்ட்ட நான் கொடுக்குற சர்வீஸ்ல வந்து நாங்க எந்த குறைபாடும் செய்ய மாட்டோம். அது தூரம் என்ன கொஞ்சம் ஹோட்டல் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருக்கும். அது நாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு செய்யறோம். காரணம் என்னன்னா, நாங்க இந்த பேக்கேஜ் இன்றைக்கு ஆரம்பிக்க காரணம் என்னன்னு சொன்னா, பெருமளவு தொகை கட்டி போக இயலாத சில கணித்துக்குரிய ஹாஜிகள், ஹாஜாக்கள், விதவைகள் எங்களுக்கு கால் பண்ணி பேசுறவங்க இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கட்டி கொண்டு போயிடாதனால நாங்க இந்த மஷூராக இன்றைய எடுத்திருக்கிறோம். அனைவரும் நாட்டுல பார்க்கக்கூடிய அனைவரும், பல பாகத்துல நிறைய பேர் பாக்குறீங்க, கட்டாயம் எங்களோட சேவைக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் முன்னுக்கு வாங்க. இந்த நிதா ஹோலி டூர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 பிரான்ச்சஸ் இருக்குது. கொழும்புல இருக்குது, கல்முனையில இருக்குது, குருநாகல்ல இருக்குது, அக்கரப்பத்துல இருக்குது. வேண்டிய பிரான்ச்சுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் உங்களோட பதிவுகள் உம்ராக்கு போகிறதுக்கு ஆசைகள் இருக்குன்னு உங்களோட பதிவுகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கலாம். இன்றைக்கும் இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நம்பி வந்தா அவங்க இன்ஷா அல்லாஹ் நம்பி அதே மாதிரி நான் உங்களுக்கு சர்வீஸை வழங்கி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓம் மௌலவி, இன்னொரு விஷயம், உதாரணமா இப்ப உம்ரா போறவங்க தியாக மனப்பாங்கோட தான் போவாங்க. அந்த வகையில இப்ப தியாக மனப்பாங்கு என்று சொன்னா, இப்ப அவங்களுக்கு காலையில இருந்து ஒரு ஹரத்துக்கு போனா அவங்க பெரும்பாலானவங்க வந்துட்டு நைட்ல தான் வாராங்க. அப்ப நைட்ல வந்து அவங்க செய்யும் போது அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் ஷட்டில் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி இலகுவாக சென்று அவங்க திரும்பக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. இதை விட்டுட்டு ஏன் நம்ம அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி கொடுக்கணும்? பக்கத்தில் இருக்கிற மிகவும் அருகில் என்று சொல்றாங்க, ஆனால் அது மிகவும் அருகில் இல்லை. நாம போடுற ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர்ல தான் போடுறாங்க. அதுவும் இல்லாம மிக அருகில் இருந்ததால் ஜம்சம் டவர்ல. அப்ப இவங்களோட தேவைகள் வந்துட்டு உதாரணமா இது ஒரு தியாகத்துக்குள்ள வருமா? பொதுவாக வந்து பணவசதி உள்ளவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது செஞ்சு கொடுக்கலாம். என்னைய பொறுத்தவரையில என்னோட தனிப்பட்ட ஒரு இது நான் சொல்றேன்.
அப்படி பண வசதி உள்ளவங்க உங்களால ஏழுமாக இருந்தா அந்த பணத்தை வந்து ஏழாத ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அது அவங்களுக்கு ஒரு ஒரு சவாபாக நன்மையான ஒரு காரியமாக வைத்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே மௌலி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இறுதியாக மக்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுறது என்ன? மக்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க பல மஷூராக்கள் வந்து பல ஐடியாஸ்கள் வந்து இந்தியிலிருந்து நிதா ஹோலி டூர்ஸ் மூலமாக வரக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய ஹாஜாக்களுக்கு நாங்க விதவிதமான ஐடியாஸ்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அமல் செய்யறதுக்கு உண்டான சில தர்த்தீபுகள் வந்து முறைகள் நேரங்கள் வச்சிருக்கிறோம். ஹாஜிகளுக்கு வந்து டயர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல எங்க நம்பர் இருக்கு இன்ஷா அல்லாஹ். பிரான்ச்சஸ் இருக்குது, தொடர்பு கொண்டு உங்களோட பதிவுகளை செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் போகக்கூடிய வசதி வாய்ப்பை செஞ்சு தரணும். எங்களோட சேவைக்காக வேண்டி கட்டாயம் துவா செய்யுங்க. நாங்க இன்றைக்கு மௌத்தா போனாலும் இந்த நிறுவனத்தை நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னாலும் மக்கள் எடுத்து செய்வாங்க. இன்றைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ், ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று உங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் தருவோம் என்று சொல்லி விடைபெறுவேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.